தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு வானிலை நிலவரம் எப்படி, எங்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்பதை வரைபடத்துடன் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். முதல்ல சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யுமா பெய்யாதா என்ற கேள்விக்கு கனமழை ஏதும் சென்னையில் பெய்யாது என்பதே வானிலை ஆராய்ச்சி மையத்தின் கணிப்பாக இருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்று டிசம்பர் சனிக்கிழமை 16ஆம் தேதியாகட்டும், நாளை ஞாயிறு 17ஆம் தேதி டிசம்பர் மாதம் எந்த கனமழைக்கான அறிகுறியும் இல்லை என்பது வானிலை ஆராய்ச்சி மையம் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வாட்ஸ்ஆப்பில் ஏற்கனவே சென்ற வாரம் பேசியதை வாட்ஸ்ஆப்பில் எடிட் செய்து சென்னையில் மழை என்று திகில் கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் நம்பக்கூடாது. வானிலையை பொறுத்த வரைக்கும் 2 நாள் முன்னாடி நாம் என்ன கணிக்கிறோமோ, வானிலை ஆராய்ச்சி மையம் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் லேட்டஸ்ட் ரிப்போர்ட். நீங்கள் எப்போவுமே லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டின் மீது ஒரு கண் வைத்திருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் சென்னையை பொறுத்தவரை சென்னைக்கு வரும் மேக கூட்டங்கள் எல்லாமே இலங்கை மேல் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இலங்கைக்கு சரியான மழை. அது மட்டும் இல்லை, தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் பல இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. சென்னையில் வானம் கடந்த ஒரு நாளாக லேசாக மேகமூட்டத்துடன் காணப்பட்டதாலும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ததாலும் சென்னை வாசிகளுக்கு மத்தியில் ஒரு அச்சம் நிலவுகிறது. ஏற்கனவே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க தங்களுடைய உடைமைகள்லாம் சேதமாக்கப்பட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மீண்டும் கனமழை வருமா என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அச்சமடைய தேவையில்லை. அடுத்த 2 நாட்களுக்கு, இன்னும் சொல்லப்போனால் இந்த வாரத்தில் சென்னையில் கனமழை அறிகுறி எதுவும் தென்படவில்லை. லேசாக மேகமூட்டமாக இருக்கலாம். ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மட்டும் மழை பெய்யலாம். கனமழை அறிகுறி இல்லை என்பதை வானிலை ஆராய்ச்சி மையம் மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறது. சரி, இதை நாம் இப்போ ஆதாரபூர்வமாக சேட்டிலைட் செயற்கைக்கோள் வானிலிருந்து பூமியை பார்த்து கொண்டிருக்கிறது. மேக கூட்டங்களின் நகர்வு ஏற்கனவே எப்படி இருக்கிறது, தட்பவெட்ப சூழல் எப்படி, இதன் காரணமாக மேக கூட்டங்கள் எங்கே நகரக்கூடும், எங்கே காற்றழுத்தத்தில் தாழ்வு உள்ளது, எங்கே மழை பொழியக்கூடும் என்று சேட்டிலைட் கொடுத்த புகைப்படத்தை வைத்து கணினி கணித்திருக்கிறது. இதில் உலகத்தில் ரொம்ப சிறந்தது என்று சொல்ல வேண்டுமாயின் அமெரிக்க சிஸ்டம் GFS மற்றும் ஐரோப்பிய நாட்டினுடைய ECMWF. இப்போ GFS என்ன சொல்லுது என்பதை நாம் பார்த்து விடுவோம். அடுத்த 2 நாட்களை பொறுத்தவரை இங்கே பாருங்கள், சனிக்கிழமை மாலை 5 மணி நிலவரப்படி சென்னை மீது ஒன்றும் பெருசாக இல்லை, லேசானது மழை இருக்கலாம் என்றே காட்டுகிறது. மாறாக தென் தமிழகத்தில் மழை இருக்க வாய்ப்பு இருப்பதாக காட்டுகிறது. கனமழை எங்கிருந்து எங்கே, நாகப்பட்டினம் முதல் கன்னியாகுமரி வரை. சென்னை பாருங்க ரொம்ப தெளிவாக இருக்கு. சென்னை மக்களுக்கு ஒரு செய்தி என்ன அப்படின்னா, சென்னை போக போக இப்போ இருக்க மேகமூட்டம் கூட கரைந்து சென்றுவிடும். சென்னையில் வானம் தெளிவாக காட்சியளிக்கும். இப்போ இருக்க கிளைமேட்டு கூட இன்னும் ஒரு நாட்கள், அடுத்த 2 நாளில் இருக்காது, சூரியனை நாம் பார்க்க முடியும் என்கின்றனர். சில இடங்கள் மேகமூட்டமாக காட்சியளிக்கலாம். சென்னை வாசிகள் அச்சப்படைய தேவையில்லை என்பது சேட்டலைட் அனுப்பி இந்த கணினி கொடுத்திருக்கும் புகைப்படத்தை வைத்து நன்கு தெரிகிறது. இங்கே பாருங்க, சென்னையில் எந்த டிஸ்டர்பன்ஸும் பெரிதாக இல்லை என்பதை நீங்கள் தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பாருங்க, சென்னையில் எந்த மழைக்கான அறிகுறியும் இல்லை. மாறாக மழைக்கான அறிகுறி எங்கே இருக்கிறது? இங்கே பாருங்க, இந்த தென் கடலோர மாவட்டங்களில் இலங்கையை ஒட்டி தமிழக கடல் பகுதி எதெல்லாம் அமைந்திருக்கிறதோ அது போன்ற மாவட்டங்களில் தான் மழைக்கான அறிகுறி அதிகமாக இருக்கிறது. சரி, சற்றே நாம் ஜூம் செய்து பார்ப்போம் எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி. அப்படி பார்க்கும் பொழுது புதுச்சேரியையும் தாண்டி மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், முத்துப்பேட்டை, காரைக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, நாகர்கோயில், இது போன்ற பகுதிகளில், கடையநல்லூர், இது போன்ற பகுதிகளில் தான் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக காட்டுகிறது. இதுவும் அடுத்த 2 நாட்களுக்கு பிறகு படிப்படியாக குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தென் தமிழக மக்கள், குறிப்பாக கடலோர மக்கள் 2 நாட்கள் கனமழையை பல இடங்களில் எதிர்பார்க்கலாம். 2 நாட்களுக்கு பிறகு குறையும். சென்னை வாசிகள் அச்சமடையாதீர்கள், அச்சப்பட தேவையில்லை. தற்பொழுது கனமழைக்கு கணிப்பு ஏதும் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.